ஹாய் எல்லா மக்களே, நீங்க வந்து இதே குட்டிஸ் கேமிங் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போறோம். ஸோ இது பார்க்க ரொம்ப பயமா இருக்கு எனக்கு மக்களே. இந்த கேமுக்கு நான் புதுசு. ஸோ புதுசுனால நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பார்த்து விளையாடலாம் நம்ம. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது வரைக்கும் நான் விளையாண்டது இல்லை. புதுசுனால ஈஸி வச்சுக்கினேன், அப்புறம் கிராணி மட்டும் வச்சுக்கினேன். சரி குத்துக்கின்னு கண்டினியூ குத்துக்கலாம். சரி இது குத்துக்கலாம். இப்போ குத்துக்கிட்டு லோடிங் ஆகுது. ஸோ லோட் ஆகட்டும். சரி வெயிட் பண்ணலாம். சரி வெயிட் பண்ண அப்புறம் டே ஒன்னு வரும் நினைக்கிறேன். டே ஒன் சொன்ன மாதிரி வருது. டே ஒன்னு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மெதுவாக எழுந்திருப்பான். பார்க்கவே பயமா இருக்கு. ரூமுல போய் அப்புறம் கிராண்ட்பா வரமாட்டான். அப்புறம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிராணியை முடிச்சிட்டுக்கு அப்புறம் கிராண்ட்பாவும் முடிக்கலாம் நம்ம. அப்பலாம் சரி இப்போ நம்ம அப்படியே கீழே போய் நம்ம என்ன எஸ்கேப் பண்றோம்னா போட் எஸ்கேப் தான் பண்ண போறோம் இன்னைக்கு. இதுல நிறைய எஸ்கேப் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்கு, டோர் எஸ்கேப், போட் எஸ்கேப். நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ண போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட்ல இதுதான் ஈஸியா இருக்குமா, அதனாலதான் ஈஸியானது ஒன்று பண்ணலாம்னு ஈஸியான ஒரு போட் எஸ்கேப் பண்ணலாம். வாங்க, கிராணி வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே இங்கெல்லாம் தேடிட்டு போயிடலாம். இதெல்லாம் தேடிட்டு அப்படியே இங்கெல்லாம் தேடிடலாம். இங்க தேடிட்டு அப்புறம் அப்படியே நம்ம இங்க தேடலாம். இங்க வந்து ஐ நீட் சேஃப் கீ வேணுமா? அதுக்கு சேஃப் கீ நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்லை. சரி கதவு முடிக்கலாம். கிராணி டப்புன்னு வந்துட்டு போகுது. சரி இங்க ஹெலிகாப்டர் புக் இருக்கு, நமக்கு தேவைப்படாது அது. சரி நமக்கு தேவைப்படுற மாதிரி எந்த பொருளும் இல்லை. இங்க கிராணிங்க, அட கிராணி சொட்டை கிளி பொக்கவாயி, ஃபர்ஸ்ட் டேல போட்டுட்டல நீ என்ன. இனிமே உனக்கு இருக்கு பாரு. என்கிட்ட கண்ணு மட்டும் என் கையில கட்டிக்கிட்டோம். உனக்கு இருக்கு செகண்ட் டே. 4 டே என்ன இருக்கு, அதுக்குள்ள உள்ள முடிக்கிறேன் பாரு. செகண்ட் டே இப்ப. சரி நானே கேம் இப்பதான் புதுசு, பார்க்க கேமுக்கு புதுசு கூட விட மாட்டேங்குது. அதுக்குள்ள போட்டு தள்ளதான் பாக்குது. சரி இப்போ நம்ம கிராணியை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஷார்ட் கன் பீஸ் வேணும். ஷார்ட் கன் ஏதாச்சும் ஒன்று வேணும். அது ஏதாச்சும் ஒன்று இருந்தாதான் நம்ம அதை அடிக்கவே முடியும். சரி இந்த ரூம்ல எல்லாம் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தேடிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று இருக்கு, அது பேரே எனக்கு தெரியல. சரி நம்ம என்ன பண்ணலாம்னா தெரியாத பேரெல்லாம் யூஸ் பண்ண. அங்க பாத்தீங்கன்னா கிராணி வருது. கிராணிக்கு சுத்தி கட்டிட்டு நம்ம இப்படி ஓடிடலாம். அப்போதான் கிராணிக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். கன்ஃபியூஷன் பண்ணிட்டு அப்படியே நம்ம இப்படியே போய் மேலே போய் இந்த கிச்சன் இருக்கும். இந்த கிச்சனுக்குள்ள என்ன இருக்குன்னா அப்படியே ஒண்ணுமே இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிச்சனை அப்படியே சுத்தி போகணும். சரி இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு கீ இருக்கு. அதுல என்ன கீ? அது செக்யூரிட்டி கீங்க போடுங்க. இது ஒரு செக்யூரிட்டி கீ. ஸோ போடு. நல்ல கீ தான் கிடைச்சிருக்கு. அங்க ஃபியூல் கேன் கூட இருக்கு, பெட்ரோல் கேனு. அதுவும் நமக்கு தேவைப்படும். போட்டுக்கு ஊற்றணும், போட்டுக்கு ஃபியூல் ஊற்றணும். சரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒரு ஸ்பார்க் பிக் இருக்கு, அதுவும் போட்டுக்கு யூஸ் ஆகும். இப்போ நமக்கு ஒரு பெடல் கீ, அப்புறம் இன்னொரு கீ வேணும். இன்னொரு கீனா ஸ்டேரிங் வேணும். அப்புறம் கிராணியை போட்டு தரலாம். அப்புறம் ஒரு கன் வேணும். ஆனா அப்பதான் நான் இது வந்து கிராணியை போட்டு தள்ளாம போக மாட்டேன். கிராணியை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டு தான் போவேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வீல் இருக்குங்க. ஹேண்ட் வீல் நமக்கு தேவைப்படாது, டோர் எஸ்கேப் தேவைப்படாது. சரி நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே போயிடலாம். கிராணி வருதா இல்லையா? வரல. சரி நம்ம மேல போய் என்ன பொருள் வச்சிருக்காங்க பார்க்கலாம். ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு நல்ல பொருளா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சரி நம்ம இது திறந்து பார்க்கலாம். இதுக்குள்ள எதுவுமே இருக்காது. இதுக்குள்ள ஒரு போட் கீ தான் நினைக்கிறது. நம்ம கீழே இருக்கு, கீழே எதுவுமே இருக்காது. ஒரு டிராவல் ஒண்ணுதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட் கீ இருக்கு, பரவாயில்ல கிடைச்சிச்சு. இப்போ பெடல் கீ மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். பெடல் கீ. சரி இப்ப எல்லா பொருளும் இருக்கு, ஆனா அது தேடணும். இப்ப எங்க பார்த்தோம் எனக்கு சுத்தமா மறந்தே போயிடுச்சு. சரி இது காணும். இப்ப கிராணி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போட்டு கீழே போலான்னா கிராணி வருது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு ஷார்ட் கன் மட்டும் கிடைச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிடும். இப்ப கிராணியும் போட்டு தள்ளி நம்மளும் பார்த்துச்சுங்க. வேணுங்காது, போகவே போகாது. போகும் ஆனா கொஞ்ச நாள் அப்படியே நிற்கும். அவங்கள பார்த்துருச்சுல, ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட் நிற்கும் நினைக்கிறாரு. இந்த 10 செகண்ட் வரைக்கும் நம்ம இங்க ஏதாச்சும் தேடி இருந்ததுன்னா. சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா
எங்க குரோபர் இருக்குங்க போடு. இந்த பொட்டி இருக்கு கீழே 2 பொட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஹாலில் ஒரு பொட்டி இருக்கும் நினைக்கிறேன். ஹாலு இந்த மொட்டை மாடி இருக்கு. இந்த மொட்டை மாடி அது பக்கத்துல இந்த பக்கத்து ரூம்ல ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டியை போய் ஓப்பன் பண்ணலாம். அது முன்னாடி இங்கே தான் இருக்கு பக்கம். இங்கே எதுவுமே இல்லை. சரி டோர் திறக்கலாமா? திற பயமா இருக்குங்க. திடீர்னு வந்து மூஞ்சிட்டு வந்து வச்சிரும். பார்த்தீங்களா இல்லையா? நான் சொன்ன மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா? சரி இப்போ நான் என்ன பண்ணலான்னா, நான் சொன்னேன் அந்த பொட்டி, அந்த பொட்டியே இங்கே தான் இருக்கேன். சரி இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கும் பார்க்கலாம் வாங்க. அந்த பொட்டிக்குள்ள ஏன்டா நீங்க நல்லா உருப்படி வாங்கினா பொருளை தரவே மாட்டீங்களா? சரி அந்த பொட்டி அங்கேயே இருக்கட்டும். அந்த பொட்டிக்குள்ள நல்ல பொருளே இல்லை. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள டிராவு, இந்த டிராவுல எதுவுமே இல்லை. சரி விளங்குது, எல்லாமே விளங்குச்சு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல சுற்றி வந்து அந்த கீழே கிராணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி இந்த ரூம்ல எல்லாம் என்ன இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த ரூம்ல அப்படியே தள்ளிச்சு மெதுவா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்கு இங்க? ஹெலிகாப்டருக்கு இங்க தேவைப்படாது நமக்கு அது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மெதுவாக தள்ளி விட்டுட்டு கிராணி இப்போ இது சவுண்டு கண்டிப்பாக வரும். அது இப்போ வந்து நினைக்கிறேன். வந்துச்சு பார்த்தீங்களா? வந்துச்சு. கீழே குளிடா. என்னவே நீ எப்படிடா போட்டு தெளிச்சு? அது அந்த பக்கம் தானே போச்சு. அது எப்படி இந்த பக்கம் வந்தது? அது எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு? டெலிபோர்ட் ஆச்சு. ஒண்ணுமே புரியலையே. நான் அந்த பக்கம் சவுண்ட் போட்டு இந்த பக்கம் ஓடிடலான்னு நினைச்சேன். ஐயோ என்னடா பண்ண 2 வாட்டி ஆயிடுச்சு. ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. இந்த கேமை அப்புறம் டிலீட் பண்ணி போயிடுவேன். தோத்துட்டேன்னா நீ எத்தனை வாட்டி நானும் விளையாடுறது. சரி இப்போ நான் என்ன பண்ணலான்னா, மேலே இங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஷார்ட் கன் இருந்தால் கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரி நம்ம மேலே போய் கீழே அந்த குரோபர் எடுத்துக்கலாம். குரோபர் தானே? ஐயோ அந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டுட்டோமே. கண்டிப்பாக கிராணி வரும்னு நினைக்கிறேன். வரும் எங்கேயாச்சும் வரும். இந்த பாரு வந்துச்சு. அந்த ரூமை திறக்க போறதுக்குள்ள வந்துச்சு. அந்த குரோபர் எடுத்துட்டு அந்த பொட்டி உள்ள என்னதான் இருக்கும் பார்க்க முடியலையே. அப்படி என்னதான் குளிச்சு வச்சிருக்கேன் நீ எடுக்க முடியல. அந்த குரோபர் எடுத்து அவ்வளோ கோவமா. சரி நம்ம போயிருக்கா பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்கு. சரி அப்படியே நம்ம சுத்திட்டு போயிடலாம். இங்க மேலே போயிடலான்னு நினைக்கிறேன். சரி மேலே போயிடலாம். அப்படி இங்கே இல்லை கிராணி. சரி மேலே போய் அந்த குரோபர் எடுத்துன்னு போய் கீழே ஒரு பொட்டி இருக்குல்ல, அந்த பொட்டியை மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அது எப்படி இங்கேருந்து நான் இங்கே தானே தள்ளி விட்டேன். திருப்பி வந்து அந்த பெட்ரூமில் வந்து அடிக்குது நம்மள. எவ்வளோ பா இனிமேல் யானைக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், இல்லைன்னா போட்டு தள்ளிடும். சரி இப்போ நம்ம போய் மெதுவாக போய் போட்டு தள்ளுறதுக்கு ஒரு குரூபர் இருக்குது. குரூபர் வச்சு தான் போட்டு தள்ள முடியாது. ஒரு ஷார்ட் கன் இருந்தால் அதில் வச்சு தான் போட்டு தள்ளணும். இப்போ பேனி வராதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கீழே தான் இருக்கு. அது எப்படி நான் அந்த இடத்துல போடும்போது தான் அந்த இடத்துல வரும் யானி. சரியான மூளைக்காளி. பாத்தீங்களா ட்ராப் எல்லாம் போட்டிருக்கு. அந்த ட்ராப்ல எல்லாம் நம்ம சிக்கவே மாட்டோம். அந்த ட்ராப்ல வந்து அந்த கிராணி மட்டும் தான் சிக்கோம், நம்ம சிக்க மாட்டோம். சரி மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கிராணி எப்படிதான் போச்சுன்னு தெரியலையே. மேல போச்சா கீழே போச்சா எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ நம்ம கீழே போய் அந்த பொட்டி ஓப்பன் பண்ற கேப்ல நம்ம வந்து அச்சு போட்டுச்சுன்னா என்ன பண்றது? சரி நம்ம கீழே போய் அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணலாமா? வாங்க. ஆமா அங்க பாத்தீங்களா போட்டு கதவு திறந்துருக்கு. அப்ப அங்கதான் போயிருக்கு, கீழதான் போயிருக்கேன். எனக்கு எடுத்துன்னு போய் சீக்கிரமா ஓடிடலாம். சவுண்டு கேட்டது வந்துரும் எங்க வேணா வந்துரும். போய் அந்த ரூம் கதவு போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்துடலாம். சரி இந்த திறந்து கட்டிங் பிளேட் இருக்கு. நல்ல பொருள் தான் இருக்கு. சரி எங்க ட்ராப்ல மாட்டிக்கிட்டோமே. ஐயோ மாட்டோம்னா நம்ம மாட்டிக்கிட்டோமே. சட்டு ராணிக்கு ஐயோ டே சுத்தி காத்துறாது மொக்கவாய் கிளவி.
நான் என்னதான் பண்ணணும், எப்படி வந்தாலும் அப்படி வந்து இது மேல போக விட மாட்டேங்குது, கீழே வர விட மாட்டேங்குது, என்னதான் பண்ணணும். சரி, இப்போ நம்ம மேலே போய் இந்த செக்யூரிட்டி ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் மேலே போய் இந்த கட்டிங் பிளேட் மட்டும் போட்டு வந்துடலாம். அந்த இடத்துல ஏதாச்சும் நல்ல உருப்பிடுமான ஏதாச்சும் நல்ல பொருளை கிடைச்சா பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது திறந்து இந்த ரூம் இல்லைல்ல, நம்ம இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. சரி, அந்த கட்டிங் பிளேடாக போட்டு ஆமாம் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் அந்த கண்ணு மட்டும் வச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும், அந்த ரெட் கலர் பட்டன் மட்டும் போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த டோர் மட்டும் ஓப்பன் ஆகுது அங்கே பார்த்தீங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே போகலாம். இந்த ரூம்ல திறக்க முடியல, ஏன்னு தெரில. இந்த ரூம் திறக்கிறதுக்கு ஏதோ இந்த கிழவனோட போட்டோ இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். சரி, இது திறந்து பார்த்து இதுக்குள்ள நம்ம நல்ல பொருள் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா கிராண்டிங் போச்சு இப்போதான். சரி, நம்ம அது கண்டுக்காம நம்ம அப்படியே கீழே போயிடலாம். அது முன்னாடி இந்த இடத்துல நல்லா செக் பண்ணி பார்க்கணும், ஷார்ட் கன் கிடைச்சா நல்லது. இல்லைன்னா அதை போட்டு தள்ள முடியாது நம்மளால. இந்த இடத்துல தேடின மாதிரி தான் இருக்கு, இருக்குன்னு நினைக்கிறேன். இதை திறந்து விட்டுருங்க, இப்படி போயிடல நம்ம, அப்பதான் நமக்கு சேஃப்டி. இல்லைன்னா அதை போட்டு தெளிடும் நம்மள. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே கீழே போய் இந்த இடத்துல என்ன பொருள் வச்சிருக்காங்களா பார்க்கலாம். ஐயோ, இந்த இடத்துல வரேனே, இந்த இடத்துல தேடிட்ட மாதிரியே இருக்கு, தேடின மாதிரியே இருக்கு. அதான் அப்புறம் இந்த இடத்துல அந்த ரூமுக்கு போகவே இல்லை, ஒரு வாட்டி கூட போகவே இல்லை. இந்த இடத்துல ஒரு வெட்டுக்கலை பூச்சி இருக்கும், சிவந்த பூச்சியா வெட்டுக்கலை பூச்சியா என்ன பூச்சின்னு தெரியல. அது ஏதோ ஒரு சிலந்தி நினைக்கிறேன். அதை போட்டு வச்சுங்க, அங்கே ஒரு பொருள் இருக்கும், அப்படியே போய் நம்மளால எடுக்க முடியாது. அது முன்னாடி ஒரு தண்ணி மாதிரி அங்கே போகும், ஒரு பாலம், அதை ஃபஸ்ட் போட்டு தரணும். இந்த ஷார்ட் கன் கட்சிச்சுல, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டே கிராண்டியை போட்டு தரணும். அங்கே பார்த்தீங்கன்னா கிராண்ட் இருக்கு அங்கே. இப்போ அதை இப்போ வர வச்சு இங்கே போட்டு தரலாம். சவுண்டு கேட்டு இப்போ வரும். இப்போ அதை போட்டு தள்ளுறது தான் நம்ம வேலை. பொக்க வாயில் போடலாமா, பொக்க அட அட நான் சுடுவே இல்லை, அது கிட்ட வரைக்கும் நான் சுடாம இருக்கேன் அங்கே. ஐயோ, பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் சுடலான்னு நினச்சேன், ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு, சுட்டுச்சு. ஐயோ, சுடாம போயிட்டேனே. ஐயோ, நான் 4வது டேவா, லாஸ்ட் டே நினைக்கிறேன். லாஸ்ட் டேவே இது, இன்னும் 2 டே இருக்கு நினைக்கிறேன். ஐயோ, எத்தனை வாட்டி செத்துட்டேன், எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பியும் போய் அந்த ஷார்ட் கன் எடுத்து பழி வாங்க போறோம். நம்ம எத்தனை வாட்டி நம்ம கிராணியை போட்டு தள்ளிச்சு, இப்போ நம்ம ஒரு வாட்டி போட்டு தள்ளுறோம். ஒரு வாட்டியா, நம்ம ஒரு வாட்டி போட்டு தள்ளினே இருப்பேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், போட்டு தள்ளினே இருப்போம். இப்போ அதை கூப்பிட்டு வச்சு நான் போட்டு தள்ள போறேன். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு தெரியாது நம்ம போட்டு தள்ள போறோம்னு. ஆனால் நமக்கு தான் தெரியும் அது போட்டு தள்ளுறோன்னு. சரி, இது இந்த பக்கம் தான் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா போட்டு தள்ளுறான். எத்தோடு எனக்கு போட்டு தள்ளி கிராணி கிளவி, சொட்டை கிளவி, பொக்க வாய். சரி மக்களே, இப்போ நம்ம போய் அந்த வெட்டுக்கலை பூச்சியை போட்டு தரலாம். அது முன்னாடி அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்சு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும், அது ஃப்ரெஞ்சு கிடைக்கணும். சரி, இந்த இடத்துல ஏதாவது தெரிய வைப்பாங்களே, ஃபஸ்ட்டு இந்த புல்லட் லோட் பண்ணிக்கலாம். இது ஷார்ட் கன், கரண்ட்டு மேலே வச்சோன்னீங்க, கரண்ட் வச்சு செத்துரும் அது. சரி, இந்த இதெல்லாம் திறந்தே பார்க்கல நம்ம. ஃப்ரெஞ்சு இருக்கு, போடு. இது வச்சுதான் நம்ம அந்த நட்டு இருக்குல்ல, நம்ம ஷார்ட் கன் எடுத்தோம்ல, அது கீழே போய் இது திறக்கணும். அதான் இங்க இருக்கு ஒரு நட்டு, இந்த நட்டை போய் திறக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இதை திறந்து விட்டுட்டு வச்சுங்க, அந்த ஒரு தண்ணியெல்லாம் கிளியர் ஆயிருப்பாங்க. கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். கிளியர் ஆயிடுச்சா, அந்த வெட்டுக்களை பிடிச்சவங்க தான் இருக்கு. இவன் நம்ம அதை போய் போட்டு தள்ளிடலாம், அந்த ஷார்ட் கன் எடுத்துட்டு போய். கரண்ட் கன், இப்போ நம்ம இதை போட்டு தள்ளும் போது கிராணி மட்டும் இருந்துச்சு, கண்ணெல்லாம் ரெட் ஆகி நம்மள அடி வரும். ஏன்னா இதை போட்டு தள்ளினா அவ்வளோ கோவம் அதுக்கு. சரி, நம்ம போட்டு தள்ளிடலாம். பெட்டு பத்தியா, இது பெட்டா, ஜட்டி விட்டு போற மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த கண்ணு எங்கடா அந்த கண்ணு, அது புல்லட்டு எங்க பெடல் லோக்கி இருக்குங்க, போடு. சூப்பர். அது வந்து லிவர் மனு ஒன்று இருக்கும், அது இழுத்துரும். அது பூட்டு போட்டிருக்கோம், பூட்டு கீழே அந்த பூட்டு இருக்குல்ல, அந்த போய் திறக்கணும். அது முன்னாடி
இது காணுங்க புல்லட் காணும்னா எப்படி இங்கதான் போட்டோம், அது எப்படி அது கிணறு கூட அது காவாக்குள்ள ஏதாச்சும் ஊத்துச்சா பெல்லாக்கி போய் நம்ம போய் அந்த போட்டை திறந்து பார்க்கலாம். சரி இது ஷாட்கன் கிடைக்கலன்னா நம்ம காலி. இப்ப போட்டவே தள்ள முடியாது, அது எங்கேயாச்சும் விழுந்துருக்கும். நிக்கிறேன் கீழே எங்கேயாச்சும் விழுந்துருக்கும். சரி நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே போய் ஒரு போட்டு இருக்குல்ல, அந்த போட்டு போய் இந்த இடத்துல ஒரு பூட்டு போட்டிருக்கோம், அந்த பூட்டை திறந்து அந்த சாவி வச்சு திறந்து ஒரு லிவர் மட்டும் இருக்கும், அந்த லிவர் மட்டும் ப்ரெஷ் பண்ணி கீழே இழுத்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த லிவர் தான், இந்த லிவர் இந்தா இழுத்தாயிடுச்சா. பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி இப்போ நான் என்ன பண்ணலான்னா மேலே போய் ஏதாச்சும் இருக்காம பார்க்கலாம். எதுவுமே இல்லை இங்கே, ஒரு இந்த எங்கள் இங்கே எதுவுமே இருக்காது. எங்களால் தேடி பார்த்துட்டோம், எதுவுமே இல்லை. சரி இப்போ நம்ம மேலே போய் அந்த ஷாட்கனோட புல்லட் எங்கேயாச்சும் தேடி போகலாம். அது இருந்தால் தான் இப்போ நம்ம கிராணியை பொறுத்தல எல்லாத்துக்கும் கிராணி வந்திருக்கும். ஆமாம், சரி இப்போ ஷாட்கன் இங்கே போட்டு கன் பீஸ் இல்லையே எங்கே தேடவே இல்லை. இங்கே தானே போட்டோம் நம்ம, எல்லாத்துக்கும் கிராணி வந்திருக்குமே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ கிராணி வேறு பார்த்துடுச்சு. நம்ம ஓடுறான் மூச்சு மட்டும் ஓடுறா டே. கிராணி வந்து போதுரா, வந்து அடிச்சுட்டு போதுரா. ஷாட்கன்னு இது புல்லட் வேறு இல்லையே, எதுவுமே இல்லையே, எங்கதான் விழுந்தது? எங்கேயாச்சும் மேலே தூக்கி போட்டா இந்த இடத்துல தான் விழுமா? கேள்விப்பட்டிருக்கேன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் காணாம போச்சுன்னா இந்த இடத்துல வருமா? காணாம போன இடமெல்லாம் இங்கெல்லாம் காணாம போன பொருளெல்லாம் இங்க வந்து விழுமா? சரி இங்க தேடி பார்க்கலாம். இல்ல இங்க இருக்குங்க ஷாட்கன் புல்லட்டு. போடா இப்போ பாரு, கிராணியை போட்டு தெரியலாம், அது வரவே கூடாது. அந்த 2 நிமிஷம் இருக்குதுல்ல, அந்த 2 நிமிஷம் நம்ம 4 நிமிஷம் போட்டு தெளிவே இருக்கணும். போட்டோம் ஏற்றா சீக்கிரமா ஓட்டுறோம். வரும்னு நினைக்கிறேன். வரும் வந்துடும். கிராணி வா சீக்கிரமா வா, உன்னை போட்டு தள்ளுறது காத்துன்னு இருக்கு, காத்து கொண்டு இருக்கிறேன்னு வா வரியா இல்லை நான் வருவான்? ஐயோ வரவே வராதா? நம்ம கிராணியை போட்டு தள்ளணும். பக்கவா ஏதோ சொட்ட இங்க இருக்கிறது கூட தெரியாம அங்க போய் வேடிக்கை பார்க்குறேன். ஒரு சொட்டை கிழவிக்கு மூளை என்றதே இல்லை. என்ன பண்ணணும் எங்கேயாச்சும் சொல்லுங்க கிராணிக்கு. நம்மள பார்க்காம அங்க எங்கேயாச்சும் பார்த்துன்னு இருக்குது கிளவி, பொக்கவாய் கிளவி 2. சரி என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஃபியூல் கேன் இருக்கு, ஃபியூல கொண்டு போய் ஊற்றிடலாம். நம்ம எடுத்துன்னு போய் கீழே போய் ஊற்றிடலாம். அப்போதான் நமக்கு சேஃப்டிங்க, நமக்கு சேஃப்டி. ஃபியூல் கேன் ஊற்றிடணும், ஃபுல்லாக ஊற்றிடணும். அப்புறம் பாதியில எங்கேயாச்சும் போகும்போது நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, கிராணி நம்மளை திருப்பி கூப்பிட்டு வந்து திருப்பியும் 5 டே இருறா, உன்னால முடிஞ்ச பொருள் எடுத்துன்னு போய் தப்பிச்சு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டோம். சரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஊற்றணும். எங்கன்னா ஊற்றணும். டே ஊற்றா ஊத்துறா. சரி ஊத்துறான். சரி ரெட் கலர் ஆகுது. ரெட் கலரு ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் எல்லோ கலரு, அப்புறம் கிரீன் கலர். ஊத்துறா. அதான் ஃபுல் ஆயிடுச்சு நினைக்கிறேன். போட்டோமா சவுண்டு கேட்டு கண்டிப்பா மேலே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒழிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக வரும். சரி அது எதுவுமே வருமா? ஒழிஞ்சிக்கலாமா, மேலே போயிடலாமா, கீழே போயிடலாமா? ஒன்றுமே கன்ஃபியூஷனாக இருக்குது. மேலே போயிடலாமா, கீழே போயிடலாமா? இங்கே தான் இருக்குவா. போய் ஷாட்கன் எடுத்து போட்டு தள்ளிடலாம். இப்போ வராதில்ல, இது இப்போதானே போட்டு தள்ளணும் நம்ம. ஆமாம் வராதுன்னு நினைக்கிறேன், 2 நிமிஷம் ஆயிருக்காது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கெல்லாம் தேடி பார்க்கலாம். இது ஒரு போட் கீ ஸ்பார்க் பிளேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டோம்ல நம்ம. சரி நம்ம போய் ஸ்பார்க் பிளேக்கெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் திறந்து பார்க்கலாம். இதுக்குள்ள எதுவுமே இல்லை, எதுவுமே நல்ல பொருளை வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாம் பெஸ்ட்டான நமக்கு தேவைப்படுற பொருளை வச்சிருக்க மாட்டாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ எந்த ஒரு கீழே எதுவுமே தேவைப்படாதுல்ல நமக்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்பார்க் பிளேக் அங்கே பார்த்தோம், இப்போ எங்கே பார்த்தோம்னா தெரில. அவ்வளோ காரணம் ஆயிடுச்சுன்னு நான் எங்கே தான் பார்த்தேன்னு தெரியலையே. ஹேண்டில் இருக்கு. ஐயோ எங்கே தான் பார்த்தேன் நான்? இடத்துல ஸ்டேரிங் இங்கே தான் இருக்கு.
போடுங்க. இது ஸ்டேரிங் எடுத்துன்னு போய் அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்டேரிங் எடுத்துன்னு போய் கீழே போய் போட்டுடலாம் நம்ம. அப்படியே மேலே போய் கீழே போட்டில் போய் செட் பண்ணிடலாம். சரி அப்படியே கீழே போடா 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 போய் நேர்றா, திரும்பி பக்கமாக போய் நேர்றா. டே போடா போடா போடா. சரி அப்படியே போகிறதுக்கு நம்ம போயிடும். இது என்னடா நீ இவ்வளோ ஸ்லோவாக போகிற, கிராணியே எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது இப்போல்லாம். இது அடுத்த வாட்டி நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க பஸ். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி அடுத்த வாட்டி இந்த வாட்டி கிராணி மட்டும்தான் வரும். அடுத்த வாட்டி நம்ம கிராண்ட் பாவும் கூட சேர்த்துக்கலாம். அவனும் வந்து ஆடிட்டோம் டான்ஸு. ஓகேவா? ஏன்னா 2 பேரும் வந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். சரி நம்ம 2 பேரும் ஒரு மாதிரி அடுத்த சேனலில் நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுடலாம். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை மட்டும்தான். எப்படி கிராணி வந்து நம்மளை எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துதா. ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. அது வந்து நம்மளை அடிக்க வருது, ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டால் தான் வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. இப்போ சவுண்டு கேட்டுருச்சா, இப்போ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் பிளக் இங்கே தான் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு கிராணியை போட்டு தள்ளிடலாம். போட்டு தள்ளினதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய் அதில் செட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போட் கீ எடுத்துன்னு போய் போட் கீ ஃபியூலெல்லாம் ஊற்றி வச்சு அப்புறம் போட் கீ. சரி மகளே கிராணி ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்துச்சு வெயிட் போடு. அவ்வளோதான் போடு. போட்டோமா? சரி ஸ்பார்க் பிளக் எடுத்துன்னு போய் போட்டுடலாம். அதில் 2 நிமிஷம் வராதுன்னு நினைக்கிறாரு. சரி வராது. எடுத்துன்னு போய் அங்கே போய் வச்சிடலாம். எவ்வளோ நேரம் நானும் பேசுகிறேன், வாய் வலிக்குதுங்க எனக்கு. சரி போடா 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 போய் அங்கே செட் பண்ணிடணும். அங்கே ஸ்பார்க் பிளக் என்ன இருக்குது, இங்கே இருக்கா இந்த இடத்துல ஓட்டும். இது எதுக்கு தான் வைக்கணும்னு தெரில, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம ஃபியூல் ஊற்றினதுக்கப்புறம் ஃபியூலு வெளியே வரக்கூடாது, மூடி மாதிரியா இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். சரி லேக் வேறு அடிக்குது எனக்கு டைட்டாக. ஏதோ ஒன்று கீழே பார்த்தேன், போட்கி. ஆமாம் போட்கிங்க. போட்கி எங்கே பார்த்தோம்? போட்கி இதில் இருக்கு. இங்கே தான் போட்ட மாதிரி இருக்கு. இங்கே போட்டோமா? ஆமாம் இப்போ போட்கி மட்டும் இந்த தானே போயிடலாம் நம்ம. ஐயோ போட்கி எங்கேயாச்சும் போட்டோமா நம்ம? போட்கி மட்டும் வச்சு தான் போயிடலான்னு நினைக்கிறேன். ஆமாங்க போட்கி வச்சா போயிடலான்னு நினைக்கிறேன். போட்கி எங்கே தான் பார்த்தோம்? இந்த இடத்துல பார்த்தோமா? இந்த இடத்துல இல்லை. எங்கே தான் வச்சுருப்போம்? அப்போ எங்கேயாச்சும் வச்சுருப்போம். இவங்க போட்கி காணுங்க, டோர் லாக்கு. அந்த போட்கி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. சரி இருங்க, நான் போட்கி எங்கே பார்த்தோன்னா பார்த்துட்டு வரேன். ஏங்க ரொம்ப நேரமா தேடி இங்கே தான் நாங்கள் போட்டிருக்க போட்கி. சரிங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு ஓடுறா. நம்ம எஸ்கேப் ஆகிற நேரம் வந்துச்சு. ஓடுறா இனிமேல் கிராணி வீட்டு பக்கமே வர மாட்டேன்டா. டே ஓடுறா டே. போய் ஸ்டார்ட் பண்ணி ஓடிடலாங்க நம்ம. இனிமேல் கிராணி வீட்டு பக்கமே வரக்கூடாது. நம்ம ரொம்ப மோசமான கிளவியே இருக்கு, பொகவாய் கிளவி. சரி இன்ஜின் ஸ்டார்ட் கொடு. அவள் தான் காய்ஸ், அவள் தான் கிராணி. போயிட்டு வரேன், பாய். சரி மக்களை, வேற ஏதாச்சும் கேம் இருந்தால் சொல்லுங்க, நானும் அதே ட்ரை பண்றேன். சரி மக்களை, அடுத்த வீடியோல நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம் மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம கிராண்ட்பா கூட வருவாங்க. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, பாய்.